இலங்கையில முக்கியமான காலநிலை மாற்ற ஏற்பாடு திட்டம் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு காரணமாக அமெரிக்க அரசின் புதிய அரசு திறன் மேம்பாட்டுத்துறையான டோஜ் செலவுகளை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க. 2025 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தில் உருவாக்கப்பட்ட இந்த துறை தேவையற்ற செலவுகளை நீக்குவதற்கு நோக்கமாக கொண்டிருக்கு. 2 நாட்கள்ல டோஜ் அமைப்பானது 199 ஒப்பந்தங்களை ரத்து செய்து 250 மில்லியன் செலவுகளை குறைச்சிருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. இதுல இலங்கையின் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான தடுப்பு திட்டமும் அடங்கும். இதற்கு முன்னர் ட்ரம்பின் செயலக உத்தரவால USAID நிதி உதவி திட்டங்கள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டன. உலகளாவிய உதவி திட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி தலைமையிலான டோஜ் தனியார் மையத்தின் திறமையான நிர்வாகத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இருந்தாலும் விமர்சகர்கள் இதன் தாக்கம் வளரும் நாடுகளுக்கு மிக பெரும் சவாலாக இருக்கும் என்று தெரிவிச்சிருக்காங்க. இலங்கையின் காலநிலை பாதுகாப்புக்கு இது எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும்? உலகளாவிய உதவி திட்டங்கள் எதிர்காலம் என்ன?